அல்லாஹ் மோலை. என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா வண்டலூரிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு என்னுடைய சமாதி தினம், அதாவது முக்தி தினம் என்று என்னுடைய பிள்ளைகளான உலகத்தில் இருக்கிற அனைத்து பக்தர்களும் கொண்டாடுகிறார்கள் இந்த நாளை. உண்மையில் என்ன தெரியுமா அன்பு பிள்ளையே, நீயே முக்தி அடையவில்லை, நீயே இறந்து போவதில்லை. இறப்பு என்பது உனக்கு நிகழ்வது இல்லை. நீ சட்டையை மாற்றி கழற்றி போட்டுக்கொண்டிருக்கிறாய். இந்த உடல் என்கின்ற சட்டையை மீண்டும் எடுத்து மாட்டி மீண்டும் உபயோகம் செய்து அதை போட்டு விடுகிறாய். அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் கூட. இந்த வாழ்க்கை என்கின்ற சட்டையை, இந்த பிறப்பு என்கின்ற சட்டையை உன்னுடைய ஆத்மா உபயோகம் செய்து அதை மீண்டும் மாற்றிக்கொண்டே வருகிறது. இந்த உடலை, இந்த பிறவியை. உனக்கே அப்படி இருக்கின்ற பொழுது உன்னுடைய அப்பாவான எனக்கு எப்படி இருக்கும்? இன்று என்னுடைய முக்தி தினம், சமாதி தினம் என்று கொண்டாடி வருகிறீர்கள். நான் எதற்காக இருக்கிறேன்? சூக்ஷ்மமாக இந்த உலகமெல்லாம் விரிந்து பறந்து இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பக்தர்களையும் அரவணைத்து அவருடைய குறைகளை தீர்ப்பதற்காக என்னுடைய உடலை மட்டும் விட்டு சூக்ஷ்மமாக இந்த உலகமெல்லாம் பிரிந்து அலைந்து உனக்காக ஓடி வந்து உன்னுடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்து வருகிறேன். இனிமேல் உனக்கு குறையில்லாமல் இருப்பதற்காக இன்றைய நாளிலிருந்து ஒரு முடிவெடுத்துக்கொள். நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன். நான் மாண்டு போகவில்லை, முக்தி அடையவில்லை, சமாதி அடையவில்லை. உன்னோடு சமமாக உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய பாதையிலே நீ எங்கு செல்கிறாயோ உன்னோடு சமமாக நான் வருகிறேன். சமாதி அடையவில்லை. நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய பாதையை செப்பனிட்டு பூ போன்ற அந்த மெத்தை போன்ற பாதையாக உனக்கு மாற்றி கொடுத்து, நீ ஒரு காலம் சொத்தையாக மாறாமல், ஒரு காலம் நீ தோற்று போகாமலும் உன்னை வடிவமைத்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுத்து உன்னோடு நான் வருகிறேன். இன்று நான் முடிவெடுத்து விட்டேன். இந்த நாளிலே என்னை நீ நினைத்தாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு பிறந்த நாள்தான். எப்பொழுதெல்லாம் நீ உறங்கி கண் விழிக்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் நீ எழுந்து உணர்வோடு உன்னை நீயே பரிசோதனை செய்து கொள்கிறாயோ, அந்த நாள் தான் உனக்கு பிறந்த நாளாக மாறுகிறது. மீதியெல்லாம் மற்ற நாட்களெல்லாம் உனக்கு பிரயோஜனமில்லாத நாட்களாகத்தான் போகிறது. ஆகவே நண்பு பிள்ளையே, என்னை பார். நான் பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை. எனக்கு தேவை என்பது எதுவும் இல்லை. ஒரே ஒரு தேவை மட்டுமே எனக்கு இருக்கிறது. அந்த தேவை, நீ நலம் பெற வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், உன் குடும்பம் நலம் பெற வேண்டும், நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். நீ எது உனக்கு தேவையோ அந்த தேவையை நீ பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தேவை. ஆகினால் நண்பு பிள்ளையே, எனக்கு முக்தியும் இல்லை, மோட்சமும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. உனக்கே அது இல்லை. ஆனால் நீ என்னை வந்து அடைய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக அதை எண்ணி பயணம் செய்தாயானால் கண்டிப்பாக நீ என்னை வந்து அடைவாய். ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறந்து போனாய். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் உனக்கு தோல்வி ஏற்படுகிறது. இனிமேல் இன்று என்னை எப்படி நினைத்து வணங்கி வழிபாடு செய்தாயோ, நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தாயோ, அதுபோல ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நீ
வாழ்க்கையை நடத்தினால் நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய், வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.